ஸ்ரீ ஜெயதீர்த்தர் துவைத்த சித்தாந்தத்தின் மாபெரும் எலி. நண்பர்களே, துவைத்த சித்தாந்தத்தை நிறுவிய ஆச்சாரிய ஸ்ரீ மத்வருக்கு பிறகு வந்த மத்வ யதிகளில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மல்கேடாவில் ஜீவனுடன் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ ஜெயதீர்த்தர் மிகவும் முக்கியமானவர். மத்வ சித்தாந்தத்தை மக்களுக்கும் கொண்டு செல்வதில் மாபெரும் பங்கேற்ற முனித்திரையே என்று அழைக்கப்படும் மூவர் ஆச்சாரிய ஸ்ரீமத்வர், ஸ்ரீ ஜெயதீர்த்தர் மற்றும் வியாசராஜர். ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பீடாதிபத்திய காலம் கிபி 1345 முதல் கிபி 1388 வரை ஆகும். ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் ஆராதனை மகோத்சவம் ஆண்டுதோறும் ஆஷாட மாதம் கிருஷ்ணபட்ச பஞ்சமி அன்று கோலாகலமாக அவரது மூல பிருந்தாவனத்திலும் மற்றும் அவரது மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களிலும் நடைபெறுகிறது. அதன்படி பார்த்தால் இந்த வருடம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2026 அன்று அவரது பூர்வாராதனையும் 3/8/2026 அன்று அவரின் மத்தியாராதனையும் இன்று 4/8/2026 அன்று அவரின் உத்தராராதனையும் சிறப்பாக நடந்தேறியது. அவரது முந்தைய அவதாரங்கள்: தேவலோகத்தின் அரசனான இந்திரன் திரேதாயுகத்தில் வாலியாகவும், திராப்பர யுகத்தில் ஸ்ரீ அர்ஜுனனாகவும், கலியுகத்தில் ஸ்ரீ ஜெயதீர்த்தராகவும் அவதாரம் புரிந்ததாக நம்பப்படுகிறது. குருவின் தேடல் அட்சோபிய தீர்த்தர். தத்துவவாத என்று கூறப்படும் துவைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்டியவர் ஆச்சாரிய ஸ்ரீமத்வர், அதாவது மத்வாச்சாரியார் என்று நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவர் வாழ்ந்த காலகட்டம் கிபி 1238 முதல் கிபி 1317 வரை ஆகும். அட்சோபிய தீர்த்தர் கிபி 1282 முதல் கிபி 1365 வரை ஆகும். ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தர் மத்வாச்சாரியரிடமிருந்து நேரடியாக சந்நியாசம் பெற்றவர். கிம் பசு பூர்வ தேகே. அட்சோபிய தீர்த்தர் தனக்கு பிறகு மடாதிபதியாக நியமிக்க தகுந்த ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அட்சோபிய தீர்த்தர் பீமரதி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போது அங்கே குதிரையில் வந்த தோண்டுராயர் என்ற ஒரு அழகான இளைஞன் குதிரையின் மேல் அமர்ந்தபடியே தன் கைகளை கூட உபயோகிக்காமல் அப்படியே குனிந்து நதி நீரை குடித்தான். அதை பார்த்த அட்சோபிய தீர்த்தர் அவனிடம் சத்தமாக கூவி கேட்டார், கிம் பகு பூர்வதேகே, அதாவது முன் ஜென்மத்தில் நீ மிருகமாக இருந்தாயோ என்று. தோண்டுராயாவின் பூர்வ ஜென்மம். அதை கேட்டதும் ஸ்தம்பித்து போன தோண்டுராயாவுக்கு தன் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துவிட்டது. அவன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு எருதாக இருந்தான். அது எப்படி? மகாபாரத போர் முடிந்ததும் பாண்டவர்கள் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்த போது அர்ஜுனன் போரில் பாண்டவர்கள் வெற்றிக்கு தானே காரணம் என்று தற்பெருமையாக பேசினான். அதை கேட்ட பீமன், கிருஷ்ணன் நமக்கு செய்த உதவியை மறந்துவிட்டாயா அர்ஜுனா? இப்படி நீ பேசுவது மிருகத்தனமாக அல்லவா இருக்கிறது என்று கூறினார். இதை கேட்டதும் அர்ஜுனன் தனது அகம்பாவத்தால் கிருஷ்ணன் செய்த உதவிகளை ஒரு கணம் மறந்து இதுபோல் பேசியதற்கு மிகவும் வருந்தினான். அந்த அர்ஜுனனே அடுத்த ஜென்மத்தில் எருதாக பிறந்தான். மத்வாச்சாரியார் வாழ்ந்த காலத்தில் எருதாக பிறந்தாலும் அந்த எருதுக்குத்தான் என்ன பாக்கியம்? அது மத்வாச்சாரியார் எங்கு சென்றாலும் அவர் எழுதிய சர்வ மூல கிரந்தங்களையெல்லாம் அங்கு சுமந்து சென்றது. ஒரு 18 ஆண்டு காலம் அது எப்போதும் ஆச்சாரிய ஸ்ரீ மத்வருக்கு அருகிலேயே அமர்ந்து அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்குமாம். ஒரு நாள் ஆச்சாரிய ஸ்ரீமத்வர் தன் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு சிஷ்யன் அவரிடம் கேட்டார், அவர் எழுதிய கிரந்தங்களுக்கெல்லாம் உரை எழுதப் போவது யார் என்று சிஷ்யர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆச்சாரிய ஸ்ரீமத்வர் தன் பெயரைத்தான் சொல்லப் போகிறார் என்று. ஆனால் ஆச்சாரிய ஸ்ரீமத்வர் சொன்னார், அருகிலிருந்து எருதை காட்டி, இதோ இந்த எருதுதான் என் கிரந்தங்களுக்கு உரை எழுதப் போகிறது என்று. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிஷ்யர்கள் எருது பாம்பு கடித்து சாக வேண்டும் என்று சாபம் கொடுத்தனர். சிலர் காலத்திற்கு பிறகு அந்த எருது இறந்துவிட்டது. இப்பொழுது புரிந்திருக்கும் உங்களுக்கு, குதிரையில் வந்த அந்த அழகான இளைஞன் தோண்டுராயர்தான் முற்பிறவியில் அந்த எருதாக இருந்திருக்கிறான் என்று. சந்நியாசமும் அற்புதமும். தோண்டுராயர் மராட்டி மொழி பேசும் தேசிஸ்த பிராமணர் குலத்தில் பிறந்தவர். விஸ்வாமித்திர கோத்திரம். மகாராஷ்டிரத்தில் பந்தர்புராவிலிருந்து 12 மைல் தூரம், அதாவது தற்போது பாண்டுரங்க விட்டலன் இருக்கும் விசேஷத்தலமான பண்டரிபுரம் உள்ள மங்களவேதே மாவட்டத்தில் பிராமண ராஜாவான ரகுநாத தேஷ்பாண்டே மற்றும் சக்குபாய் தேஷ்பாண்டே என்ற தம்பதிக்கு மகவாக பிறந்தார். பெற்றோர் வைத்த பெயர் தோண்டுபந்த் ரகுநாதா. ராஜ உபச்சாரம், கல்வி, குதிரை சவாரி, வாத வல்லமை, சமயோசித புத்தி என்ற அனைத்திலும் முதல் மாணவனாக விளங்கினான் தோண்டுராயர். தோண்டுராயர் அட்சோபிய தீர்த்தரின் காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தனக்கு சந்நியாசம் கொடுத்துருள வேண்டினான். அட்சோபிய தீர்த்தருக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அதற்கு வீட்டில் பெரியவர்களின் அனுமதி வேண்டும் என்று கூறினார்.
தோண்டராயரிடம் அவ்வாறு கூறியதும், எனக்கு சந்நியாசம் கொடுங்கள், அது அவசியமில்லை, என்னை உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினான். அந்த சமயம் அங்கு வந்த தோண்டராயாவின் தந்தை தன் மகனை தன்னுடன் வருமாறு அழைத்தார். தோண்டராயர் தன் தந்தையிடம் தான் ஸ்ரீ அட்சோபிய தீர்த்திடம் சந்நியாசம் பெற்றதாகவும் அவர் தன்னை வற்புறுத்தி கொடுக்கவில்லை என்றும் கூறினான். ஆனாலும் கடும் கோபத்தில் இருந்த தோண்டராயாவின் தந்தை தோண்டராயாவை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று விட்டார். திருமணம் நடந்திருந்தும் தோண்டராயாவின் மனைவி பாமாமணி அவருடைய தாய் வீட்டிலேயே இருந்தார். அன்று பாமாமணியை அவருடைய தாய் வீட்டிலிருந்து அழைத்து வந்து தோண்டராயாவுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு செய்தார் தோண்டராயனின் தந்தை. அன்று தோண்டராயனின் மனைவி அறைக்குள் சென்று தோண்டராயரை பார்த்தபோது அவர் கண்களுக்கு தோண்டராயா தெரியவில்லை. படம் எடுத்து அமர்ந்திருந்த நாகமே கண்ணில் தெரிந்தது. அலறிக்கொண்டு வெளியே வந்தார் பாமாமணி. இதை அறிந்த தோண்டராயாவின் தந்தைக்கு புரிந்துவிட்டது. தோண்டராயர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தெய்வாம்சம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் என்று. தான் தவறு செய்துவிட்டதை அறிந்து கொண்டு தோண்டராயாவை அடித்து சென்று அட்சோபிய தீர்த்திடம் ஒப்படைத்துவிட்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார். ஜெயதீர்த்தர் டீகாச்சாரியர் தோண்டராயாவுக்கு சந்நியாசம் கொடுத்து ஜெயதீர்த்தர் என்று பெயர் சூட்டினார் அட்சோபிய தீர்த்தர். ஆச்சாரிய ஸ்ரீமத்வர் எழுதிய சர்வ மூல கிரந்தங்களையெல்லாம் தான் எளிதாக இருந்த போலே கேட்டிருந்தாலும் அட்சோபிய தீர்த்தரிடம் நன்கு கற்றறிந்தார். சரஸ்வதி பாரதி தேவியின் கடாட்சத்தால் நல்ல வாத திறமை பெற்றிருந்தார். கிபி 1365ஆம் ஆண்டு மத்வ பீடத்தின் 6வது பீடாதிபதியாக அமர்ந்தார். அவர் மடாதிபதியாக இருந்த 22 ஆண்டு 7 மாதங்களில் 22 படைப்புகளை வெளியிட்டார். அதில் 18 படைப்புகள் ஆச்சாரிய ஸ்ரீமத்வரின் கிரந்தங்களுக்கு வர்ணனை. சம்ஸ்கிருதத்தில் டீகா என்றால் வர்ணனை என்ற அர்த்தம். வர்ணனை எழுதியதால் அவருக்கு டீகாச்சாரியார் என்ற பெயரும் உண்டு. அவர் எழுதிய ஸ்ரீமன் நியாயசுதா, தத்துவ பிரகாசிகா, பிரமேய தீபிகா மற்றும் நியாய தீபிகா என்ற 4 படைப்புகளில் ஸ்ரீமன் நியாயசுதா தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் யாத்கிர் மாவட்டத்தில் உள்ள சித்தாப்பூர் என்ற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எரகோலா என்ற இடத்தில் உள்ள குகையில் இருந்து கொண்டு இந்த நூலை எழுதினார் ஜெயதீர்த்தர் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீமன் நியாயசுதா, நியாய என்றால் நியாயம் அல்லது தர்க்கம் என்றும், சுதா என்றால் அமிர்தம் என்றும் அர்த்தம். எனவே நியாயசுதா என்பது நியாயமான கருத்துக்களை கொண்ட அமிர்தம் போன்றது என்று அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீமன் நியாயசுதா மத்வ மத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஆச்சாரிய ஸ்ரீமத்வரின் பிரம்மசூத்திர அனுவியாக்கியானம் என்ற படைப்பிற்கு ஜெயதீர்த்தர் எழுதிய வர்ணனையாகும். ஸ்ரீமன் நியாயசுதாவில் தத்துவ தலைப்புகளான அறிதலை பற்றிய ஆய்வு என்றால் என்ன, அது எவ்வாறு பெறப்படுகிறது, அது எப்படி நம்புவது, ஆண்டாலஜி இருத்தலின் இயல்பு, அதன் அடிப்படை அம்சங்கள் பற்றிய ஆய்வு, நன்னெறி மக்களின் நடத்தை மற்றும் செயல்முறைகள் பற்றிய ஆய்வு, மொழி பற்றிய ஆய்வு, பரந்த அளவிலான பகுப்பாய்வு மற்றும் சமகாலத்திய சிந்தனை பள்ளிகளான அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், பௌத்தம், ஜைனம் போன்றவைகளுடன் ஒப்பிட்டு விவாதத்தின் மூலம் தத்துவவாதாவின் முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஆச்சாரிய ஸ்ரீமத்வரின் படைப்புகளை படித்து புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இதை இந்திய துணைக்கண்டத்தின் தத்துவ மரபுகளை பற்றிய என்சைக்ளோபீடியா என்றே சொல்லலாம். துவைத வேதாந்தத்தை பற்றிய அறிவு நியாயசுதாவை படிக்காமல் முழுமை பெறாது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ வியாசராஜர் ஜெயதீர்த்தரை போற்றும் போது இவ்வாறு குறிப்பிடுகிறார். சூரியனை போன்ற ஜெயதீர்த்தர் தவறான சித்தாந்தங்களை வீழ்த்தி நம் உள்ளத்தை ஒளிரூட்டட்டும். ஆச்சாரிய ஸ்ரீமத்வர் ஸ்ரீஹரியை பற்றிய நமக்கு அருளிய அறிவு பொக்கிஷத்தை சரியாக அறிந்து கொள்ள நாம் ஜெயதீர்த்தரிடம் அடைக்கலம் தேடுவோம். சுதாமங்கலம் பிருந்தாவன பிரவேசம். சுதாமங்கலம் என்பது ஸ்ரீ ஜெயதீர்த்தர் எழுதிய ஸ்ரீமன் நியாயசுதா என்கிற காவியத்தை 12 ஆண்டுகள் குருகுல முறையில் படித்து முடித்த மத்வ மதத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அவர்களை சோதித்த பின் ஸ்ரீமடத்தால் அளிக்கப்படும் ஒரு பட்டமளிப்பு விழா என்று சொல்லலாம். சுதாமங்கலம் அன்று உத்தராதி மடம், வியாசராஜ மடம் போன்ற வெவ்வேறு மத்வ மடங்களின் பீடாதிபதிகள், நியாயசுதா படித்து முடித்த மாணவர்கள், மத்வ சித்தாந்தத்தில் மெத்த படித்த அறிஞர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மாணவர்கள் நியாயசுதாவிலிருந்து ஏதாவது ஒரு தலைப்பை பற்றி அவர்கள் எழுதிய கட்டுரையை சபையின் முன் எடுத்துரைக்க வேண்டும். இது மதியம் சுமார் 2:30 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை தொடரும். இது 2 அல்லது 3 நாட்களுக்கு தொடரும். பிறகு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு சுதா வித்வான் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. பிருந்தாவன பிரவேசம். தனக்கு பின் வித்யாதிராஜ தீர்த்தருக்கு பட்டம் கொடுத்துவிட்டு ஜெயதீர்த்தர் கிபி 1388ஆம் ஆண்டு குல்பர்கா மாவட்டத்தில் உள்ள மல்கேடா என்ற ஊரில் காக்கினி நதிக்கரையில் தன் 43வது வயதில் ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்தார். ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்த முதல் மத்வ யதி இவரே. அவருடைய பிருந்தாவனம் அவருடைய குருவான அட்சோபிய தீர்த்தரின் பிருந்தாவனத்திற்கு அருகிலேயே உள்ளது. மிருத்திகா பிருந்தாவனம் 17 இடங்களில் உள்ளன. அதாவது தமிழ்நாடு சென்னையில் 3, கோயம்புத்தூர், ஸ்ரீரங்கம், பல்லடம், தாராபுரம், திருநெல்வேலி, கர்நாடகாவில் பெங்களூரில்
2 ஹொஸ்பெட், குஷ்டகி, தார்வாட், ஹரிஹர், குட்லி, பெல்லாரி, தெலுங்கானாவில் ஹைதராபாத். முடிவுரை. 22 படைப்புகள் செய்த ஜெயதீர்த்தர் ஆச்சாரிய ஸ்ரீமத்வரை பற்றி கூறிய வாசகங்கள் இவை. ஆச்சாரிய ஸ்ரீமத்வரின் கிரந்தங்களுக்கு வர்ணனை எழுதும் திறன் கடவுளர்களுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு நான் வர்ணனை எழுதியிருக்கும் முயற்சி எனக்கு ஒரு வேடிக்கையாகத்தான் படுகிறது. ஆனால் நான் ஆச்சாரிய ஸ்ரீமத்வரின் மேல் பக்தி சிரத்தையோடு இதை எழுதியிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நம் மனதில் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்ற அகம்பாவம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் மேற்கூறிய ஜெயதீர்த்தரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தால் அந்த அகம்பாவம் அந்த நொடியே மறைந்துவிடும். நாம் ஆஷாட மாதம் இன்றைய அவரின் உத்தராராதனை தினத்தில் அவரை மனதில் நினைத்து கீழே கொடுத்துள்ள அவர் தியான ஸ்லோகத்தை சொல்லி வேண்டி அவரின் அருளுக்கு பாத்திரர்கள் ஆவோம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வியாசராஜர் எழுதிய நியாயாமிருதாவில் உள்ளது. சித்ரை பதை ச கம்பீரைர் வாக்கேர் மானைர கண்டிதைஹி குருபாவம் வியஞ்சயந்தி பாதி ஸ்ரீ ஜெயதீர்த்தவாக். சித்ரை பதை ச கம்பீரைர் வாக்கேர் மானைர கண்டிதைஹி குருபாவம் வியஞ்சயந்தி பாதி ஸ்ரீ ஜெயதீர்த்தவாக். சித்ரை பதை சகம்பீரைர் வாக்கேர் மானைர கண்டிதைஹி குருபாவம் வியஞ்சயந்தி பாதி ஸ்ரீ ஜெயதீர்த்தவாக். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். நன்றி.